கேஸை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் குக்கர் இருந்தால் ஒரே ஒரு டம்ளர் ஒன்று வச்சு பாருங்கள், உங்கள் வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கேஸ் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணாலும் வீட்டுக்கு வரதே இல்லை. அந்த கேஸ்லேயே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு மாதம் வர கேஸை எப்படி 2 மாதம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், நம்ம எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சியே நம்ம பற்ற வைக்கணுங்க. ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, பாத்திரத்தை மேலே அந்த கேஸுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு கேஸ் சேவ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைக்கிறனால நமக்கு கேஸ் ரொம்ப சீக்கிரம் தீர்ந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எது வேக வச்சாலுமே அது சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்க வெசல்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்க வெசல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல கனமான பாத்திரம் நம்ம வைக்கும்போது ரொம்ப வெயிட்டான இருக்க பாத்திரம் சூடு ஏறுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக சூடு ஏறிடும், சமையலுமே சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. ரொம்ப ஈஸியான டிப்பு தான். இதில் ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்லியிருக்கேன். தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி சிம்மில் பற்ற வச்சு இந்த மாதிரி அடுப்பை வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டுருங்க. தக்காளி நல்லா குக் ஆகி வந்துடும். நம்ம எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் வெஜிடபிள் செஞ்சாலும் வேக வைக்கிறதுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் குயிக்காக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஆறுனதுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வெயிட்லெஸ்ஸான பாத்திரம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பவுலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்காகவே தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து சிம்லையே வச்சு நம்ம வதக்கி விடணுங்க. ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யும் போது சிம்மில் வைக்கும் போது சுற்றி ஓரங்களில் நமக்கு கருப்புமே பிடிக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு தட்டுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதோடைய மூடி தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது நம்மக்கிட்ட வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பவுல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரி பேக்லாம் போட்டு தட்டுறது நமக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரட்டும். நம்ம வீட்டில் இப்போ கேஸுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. வீட்டில் என்கிட்ட எலக்ட்ரிக் குக்கரும் இல்லை, வேறு எந்த பொருளுமே இல்லை, கேஸில் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இப்போ இருந்தே நீங்கள் இந்த பழக்கத்தை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிம்லேயே வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சுற்றி ஓரமும் உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பாத்திரம் ரொம்ப லைட் வெயிட்டான பாத்திரம் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சுட்டு அதுலேயுமே நான் வாழைப்பூ பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவுமே ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெந்து வந்துடும். நம்ம எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் சரி சிம்மில் வச்சு செய்யும் போது ருசியும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸுமே சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். இதுலேயுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். வரமிளகா தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு செய்யும் போது இந்த சைடு செய்கிற சமையலையும் நம்ம செஞ்சுக்கலாம், அந்த பக்கமுமே நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக தக்காளி சட்னி சிம்பிளாக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தக்காளி எல்லாமே நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வரும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த பக்கம் சிம்லேயே வச்சு தான் நான் வாழைப்பூ பொரியலும் செஞ்சுட்ருக்கேன். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டோம். கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வாழைப்பூ நான் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நார்மல் தண்ணியில் போடாமல் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லைங்க, அந்த கழனி கழிஞ்ச அந்த தண்ணியில் சேர்த்து நம்ம வாழைப்பூ போடும்போது நமக்கு சீக்கிரமாக கருத்து போகாது, நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வாழைப்பூவையும் எடுத்து நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி வந்துருச்சுல இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வாழைப்பூக்கு மட்டும் நான் உப்பே போட மாட்டேன், கடைசியாக தான் போவேன். எதுக்காக அப்படின்னும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு உப்பு மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க, அது எதுக்காக அப்படின்னும் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸு அல்லது காய்கறி எது வேக வச்சாலும் சரி நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பக்கமுமே நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ நடு
நடுவில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுதுல்ல, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் பாசிப்பருப்பு வேக வைக்க போகிறேங்க. நீங்கள் வீட்டில் 2 பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வாழைப்பூவில் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரே ஒரு பொரியல் செய்கிறனால வாழைப்பூலையே டைரெக்டாக அப்படியே அந்த பாசிப்பருப்பு கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்ல, அதை வந்து நடுவில் இந்த மாதிரி நடுவில் கொட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நடுவில் கொட்டி விடும்போது அந்த பாசிப்பருப்பு நல்லா குயிக்காக வெந்து வந்துடும். நீங்கள் இல்லை 2-3 செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு கிண்ணத்தை அப்படியே அதில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக இன்னொரு பொரியலுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் உருக்கிறதுக்கு அல்லது நெய் உருக்கிறதுக்கெல்லாம் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கணும்ட்டு அவசியம் இல்லைங்க. இப்போ வெயில் காலத்தில் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் கொண்டு போய் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்டெய்னரை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நெய் பாத்திரமாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு பாத்திரம் உருகிறதா இருந்துச்சுன்னா நல்லா அழகாக ஈஸியாக உருகி வந்துடும். அதுவுமே வந்து கேஸை மிச்சப்படுத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சுருப்போம். அது சின்ன சின்ன கிண்ணத்தில் நம்ம மாற்றி மாற்றி வச்சுருப்போம். ஈவினிங் நம்ம அதை சூடு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஈவினிங் சூடு பண்ண மறுபடியும் நைட்டு சமையலுக்கும் சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கேஸ் வந்து வீணாக செலவாகும். அந்த மாதிரி டைமில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி பவுலில் நீங்கள் போட்டு வச்சுட்டு சூடு பண்ணுற அளவுக்கு நீங்கள் எந்த பவுலில் போடுவீங்களோ அந்த பவுல்லையே போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் இதை வச்சு விட்டுருங்க. நீங்கள் நைட்டு டின்னருக்கு தான் எடுத்து இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இதனாலையும் நம்ம கேஸ் வந்து மிச்சமாகும். இப்போ வாழைப்பூ சிம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுங்க. பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வாழைப்பூ நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம உப்பே போடக்கூடாதுங்க. பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் கேஸை மிச்சப்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா குயிக்காக பருப்பெல்லாம் வந்து வெந்து வந்துடும். இப்போ ஒரு நார்மலான ஏதோ ஒரு பொரியல் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே உப்பு போடாமல் இப்போ பருப்பு போட்டு செய்கிற பொரியலாக இருக்குது அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக உப்பு போட்டிங்க அப்படின்னா பருப்புமே வந்து குயிக்காக வெந்து வந்துடுங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உப்பு போட்டு சேர்த்து பருப்பையும் ஒன்றா போட்டுட்டீங்க அப்படின்னா பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஸ் நமக்கு பற்றாக்குறையாக இருக்க காலகட்டத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழைப்பூ ரெசிபி அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதுவுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வீட்டில் ஒரு டீ அல்லது ஒரு 2 டம்ளர் டீ தான் போடுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பாத்திரத்துலேயே ரொம்ப குட்டியாக இருக்க பாத்திரம் வச்சு நம்ம டீ போட்டாலே போதுங்க. இந்த 2 டீ போடுறதுக்காக நம்ம பெரிய பாத்திரம் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது ஹீட் ஆகிறதுக்கே வந்து 5 நிமிஷம் ஆகும். அதுலேயுமே நம்ம கேஸ் வந்து வீணாக போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி வெசல்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டீ தான் போடுறோம் அல்லது ஒரு 1/2 கப்பு காப்பி தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி வெசல்ஸ் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டீ வந்து பொங்கியுமே வராது. சிம்மில் வச்சியே செஞ்சுட்டு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கேஸ் ரொம்ப நாளைக்கு வரும். நான் சொல்கிற டிப்பெல்லாம் நான் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்க. எனக்கு 2 மாதத்துக்கு மேலே சிலிண்டர் வரும். இந்த டிப்ஸை தான் நான் ட்ரை பண்ணுறேன். சிம்மில் வச்சு செய்யும் போது நமக்கு சிலிண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸுமே வந்து இந்த கேஸ் பற்றாக்குறையாக இருக்க காலகட்டத்தில் நம்ம வெசல்ஸ் மட்டும் அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சூடு ஏறுறது டக்குன்னு குயிக்காக ஏறிடும். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா சூடு ஏறுறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அதுலேயுமே நமக்கு கேஸ் வீணாக போகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, எல்லார் வீட்லேயுமே டக்குன்னு வேலை ஈஸியாக முடியணும், குயிக்காக முடியணும்னு நம்ம எடுக்கிற ரெசிபி வந்து இந்த தோசை தான். தோசை ஊற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல வெயிட்டான தவாவாக வச்சு செய்வோம். இந்த வெயிட்டான தவா சூடேறதுக்குமே 2-3 நிமிஷம் ஆகும். ஆனால் இதில் தான் நல்ல கிறிஸ்பியாக தோசை வரும்னு சொல்லி இதை வச்சு நம்ம ஊற்றுவோங்க. இப்போ நான் 2 தோசை ஊற்றி முடிச்சிட்டேங்க. ஆனால் தவா இன்னுமே ஹீட்டாக இருக்குது. இதுலேயுமே நான் ஒரு தோசை ஊற்றி அப்படியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றி விட்டுட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. அந்த ஹீட்லேயுமே நம்ம ஒரு தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது நீங்கள் ரைஸ் குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகுவீங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லேன். நம்ம நார்மலாக இண்டக்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மல் குக் மோடுக்கு வச்சா அது மாறவே மாறாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்ம் மோடுக்கு போயிடும். அது எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீல் மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே வச்சு தான் நம்ம செய்யணும். நான் அந்த மேலே இருக்க அந்த ஸ்டீல் பாத்திரம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அதில் வெயிட்டே ஏறாது. அந்த வெயிட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த மூடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மூடியுமே ஒரு சில நேரம் வச்சோம் அப்படின்னா நல்லா ஈக்குவலாக அந்த குக் மூடுக்கே வராது. அந்த மாதிரி டைமில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் நார்மலான பச்சை தண்ணி ஒன்று வச்சு இந்த மாதிரி குக் மோடுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் குக் மோடுக்கு வந்துருச்சு. இது வெயிட் அந்த கீழே போய் ப்ரெஸ் பண்ணனால அந்த பாத்திரமும் சீக்கிரமாக சூடு ஏறிடும். இந்த மாதிரி ரைஸ் குக்கர் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி
அந்த ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு வெயிட் வந்துருச்சு. இந்த டம்ளர் எடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சுருக்கோம்ல, அந்த அடியில் அதில் எண்ணெய் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் ஒட்டியிருக்கோம், அதுலேயே நம்ம அடியில் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு கீழே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு செய்யும் போது அந்த ஹீட்டில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கேஸ் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.